back to this online class video. Today we are going to discuss about general knowledge of class 5th. So last class la enna paathona national symbols of India. So adanoda continuation da indha class la paaka porom. So let's start. Fifth one, Indian national song. Indian தேசிய பாடல் என்னன்னா வந்தே மாதரம். வந்தே மாதரம் is the national song of India composed by Bankim Chandra Chattopadhyay. The song has been translated into numerous Indian languages. வந்தே மாதரம் சாங்கை வந்து பங்கிம் சந்திரா சட்டோபியா தான் இசையமைச்சிருக்காங்க. ஸோ இந்த சாங்கை இந்தியாவில் பல மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 6th one, Indian national pledge. இந்திய தேசிய உறுதிமொழி. The national pledge is an oath of allegiance reacted in school during the Independence Day and Republic Day celebration. ஸோ இந்த பிளட்ஜை வந்து நம்ம ஸ்கூல்ஸ்லாம் ரிப்பப்ளிக் டே அன்னைக்கும் இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கும் உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஸோ இந்த பிளட்ஜை வந்து நம்ம விசுவாசத்தின் உறுதிமொழி அப்படின்னு சொல்லலாம். த இந்தியன் நேஷனல் பிளட்ஜ் வாஸ் கம்போஸ்டு பை பைதிமாரி வெங்கடா சுப்பராவ். ஸோ இந்த பிளட்ஜை வந்து யார் இசை அமைச்சிருக்காங்க அப்படின்னா பைதிமாரி வெங்கடா சுப்பராவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 7th, Indian national calendar. இந்திய தேசிய நாள்காட்டி. Saga calendar or Indian national calendar is the official calendar to use in India along with the Vikrama Samvat. ஸோ விக்ரமா சாம்பத்தோட சேர்ந்து இந்தியாவில் அதிகபூர்வமான காலண்டர் தான் சகா காலண்டர். ஸோ இந்த சகா காலண்டரை எப்படி தான் சொல்லலாம், இந்திய தேசிய காலண்டர் அப்படின்னு சொல்லலாம். The Saga calendar follow the signs of the tropical zodiac. ஸோ இந்த சகா காலண்டர் எதை ஃபாலோ பண்ணுதுன்னா இந்த ட்ராபிக்கல் ஜோடியாக், இந்த அதாவது ட்ராபிக்கல்னா வெப்பம், ஜோடியாக்னா ராசி. ஸோ வெப்பமண்டல ராசி அறிகுறிகள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சகா காலண்டர். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா இந்தியன் நேஷனல் ரிவர். இந்திய தேசிய நதி என்னன்னா கங்கை. ஸோ கங்கை ரிவர் இஸ் த national river of India and the most sacred river to Hindus. ஸோ இந்த இந்திய தேசிய நதி என்னன்னா கங்கை ரிவர். ஸோ அதை வந்து இந்துக்கள்லாம் மிகவும் புனிதமான நதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மோஸ்டாக நம்புகிறாங்க. ஸோ த கங்கை இஸ் ஆல்சோ த லாங்கஸ்ட் ரிவர் இன் இந்தியா அண்ட் ஹோம் டு endangered கங்கைஸ் ரிவர் டால்ஃபின்ஸ். ஸோ இந்த கங்கை ரிவர் வந்து இந்தியாவிலே மிகவும் நீளமான நதி அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டால்ஃபின்ஸ்லாம் வந்து இந்த ஆபத்தான கங்கை நதியை தான் தாயகமாக ஹோமாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 9th, இந்தியன் நேஷனல் ஃப்ளவர். ஸோ இந்திய தேசிய பூக்கள் என்னன்னா தாமரை, லோட்டஸ். இந்தியன் லோட்டஸ் is the most beautiful species of aquatic plant commonly cultivated in water gardens. ஸோ இந்த இந்திய தேசிய பூ, அதாவது இந்திய தேசிய பூ என்னன்னா தாமரை பூ தான் சொல்கிறாங்க. ஸோ நீர் தோட்டங்கள்லாம் அதிகமாக என்ன பயிரிடுறாங்கன்னா தாமரை பூ தான் அதிகமாக பயிரிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் தாவரங்களில் இந்த அழகான இனத்தில் என்ன அழகான இனம் அப்படின்னா பார்த்தா லோட்டஸ் தான், தாமரைப்பூ தான் ரொம்ப அழகான நீர்வாழ் இனத்துக்கே தாமரைப்பூ தான் அழகான ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் அக்வாட்டிக் பிளான்ட் ஆக்குபைஸ் எ யூனிக் பொசிஷன் இன் அண்ட் ஆர்ட் அண்ட் மைத்தாலஜி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா. அதாவது கலை மற்றும் இல்லாமல் மைத்தாலஜினா புராணம். ஸோ கலை மற்றும் புராணங்களிலும் தாமரைப்பூ ஒரு தனித்துவமான இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 10th, இந்தியன் நேஷனல் ஃப்ரூட். இந்திய தேசிய பழம் என்னன்னா மேங்கோ, மாம்பழம். மேங்கோ இஸ் த நேஷனல் ஃப்ரூட் ஆஃப் இந்தியா கல்டிவேட்டட் மோஸ்ட்லி ஃபார் எடிபிள் ஃப்ரூட். ஸோ இந்த மேங்கோ தான் இந்திய தேசிய பழமாக இருக்குது. இதை வந்து மோஸ்ட்டாக எதுக்கு கல்டிவேட் பண்ணுறாங்க, எதுக்கு பயிரிடுறாங்க அப்படின்னா உண்ணக்கூடிய எடிபிள் ஃப்ரூட்னா உண்ணக்கூடிய பழம்
சொல்லுவாங்க. ஸோ இது சாப்பிட்றதுக்காகவே இதை மோஸ்ட்டாக இந்தியாவில் கல்டிவேட் பண்ணுறாங்க. இந்தியா இஸ் ஹோம் டு மோர் தென் 100 வெரைட்டிஸ் ஆஃப் த மேங்கோ ஃப்ரூட்ஸ் ஃபவுண்ட் இன் நேச்சர் as well as இன் த வைல்ட் ஃபாரஸ்ட். ஸோ இயற்கையும் அதாவது இயற்கையிலும் காட்டு வனத்திலுமே 100க்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகளை இந்தியாவில் இருக்கு. ஸோ இந்தியாவில் என்னன்னா 100க்கும் மேற்பட்ட மாம்பழ வகைகளை இந்தியாவில் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா 11th இந்தியன் நேஷனல் ட்ரீ. இந்திய தேசிய மரம் என்னன்னா பேனியன் ட்ரீ, ஆலமரம். ஓகேவா? இந்தியன் பேனியன் இஸ் த நேஷனல் ட்ரீ ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய தேசிய மரம் என்னன்னா இந்தியன் பேனியன், அதாவது இந்தியாவுடைய ஆலமரம். அண்ட் நேட்டிவ் டு த இந்தியன் சப்கான்டினென்ட் ஒன்லி. அதாவது இந்த மரம் இந்தியாவுடைய துணை கண்டத்திற்கு மட்டுமே சொந்தமானது. பேனியன் ட்ரீ இஸ் அமாங் த லார்ஜஸ்ட் ட்ரீ இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டிலே பேனியன் ட்ரீ தான் பெரிய மரம். திம்மம்மா மாரிமனு located in Andhra Pradesh is the largest tree specimen in the world. இந்த வேர்ல்டில் அதாவது ஆந்திர பிரதேஷில் திம்மம்மா மாரிமனு அப்படின்ற ஒரு இடத்துல இந்த உலகத்திலே பெரிய மரமான ஸ்பெசிமன்னா மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரியான பெரிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பேனியன், அதாவது ஆலமரத்தை. ஸோ நெக்ஸ்ட் 12th இந்தியன் நேஷ்னல் அனிமல். இந்தியாவுடைய தேசிய மிருகம் என்னன்னா புலி, டைகர். ராயல் பெங்கால் டைகர் இஸ் த நேஷனல் அனிமல் ஆஃப் இந்தியா அண்ட் ரேங்க் அமாங் த பிக்கஸ்ட் கேட் இன் த வேர்ல்டு. ஸோ இந்திய தேசிய மிருகம் என்னன்னா டைகர். ஸோ இது மிகப்பெரிய பூனைகளில் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா இஸ் ஹோம் டு லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் பெங்கால் டைகர் and the estimated population of Bengal tiger in India increased to 3,890 individuals. So இந்தியாவில் பெங்கால் டைகரோட எண்ணிக்கை அதிகமாகிட்டு இருக்கு. அதனோட பாப்புலேஷன் எவ்வளோனா ஒரு நாளுக்கும் ஏறிட்டே போகுது இல்லையா? அதனோட பாப்புலேஷன் என்னன்னா 3,890. ஸோ நெக்ஸ்ட் 13 இந்தியன் நேஷனல் பேர்ட் என்னன்னா பீகாக். இந்தியன் பீகாக் ஆர் இந்தியன் பீஃபோல் இஸ் த நேஷனல் பேர்ட் ஆஃப் இந்தியா, பெஸ்ட் known for long feathers and peacock dance before the rain. ஸோ இந்தியாவோட இந்திய தேசிய பறவை என்னன்னா பீகாக். ஸோ இதை பீகாக் சொல்லலாம், அடுத்து பீஃபவுல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதனோட பெஸ்ட் என்னன்னா இதனோட லாங் ஃபெதர்ஸ்னா அதனோட இறகுகளை தான் ஃபெதர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பீகாக் மழை வரத்துக்கு முன்னாடியே டான்ஸ், அதாவது நடனம் ஆடுமா, மழை வரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு. த பேர்ட் இஸ் ஃபவுண்ட் இன் த ட்ரையர் லோலேண்ட் ஏரியாஸ் அண்ட் ரெசிடென்ட் ப்ரீடர் அக்ராஸ் த இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ இந்த பேர்ட்ஸ்லாம் எங்கே ஃபவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு ட்ரையான ஏரியாவில் தான் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அது எங்கெல்லாம் இருக்குன்னா இந்தியாவுடைய துணை கண்டத்துலேயும் அந்த ப்ரீடர்னா வளர்க்குறவங்க, சரியா, அந்த பேர்ட்ஸ் வளர்க்குறவங்களையும் கிட்ட தான் இந்த பீகாக்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா 14th இந்தியன் நேஷனல் அக்வாட்டிக் அனிமல். இந்திய தேசிய நீர்வாழ் விலங்கு என்னன்னா டால்ஃபின். ஸோ இந்த டால்ஃபின்ஸ் Gangai river dolphin has been declared as national aquatic animal of India by the Indian government. ஸோ கங்கை நதியில் வாழ்கிற டால்ஃபின்ஸை தான் இந்திய தேசிய நீர்வாழ் விலங்காக இந்திய கவர்மெண்ட்டால் அறிவிச்சிருக்காங்க. த சவுத் ஏஷியன் ரிவர் டால்ஃபின் primarily found in the Gangai, Yamunai, Sambal river, Brahmaputra river and their tributaries. அதாவது இந்த டால்ஃபின்ஸோட முதன்மையாக எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னா
கங்கை யமுனை சாம்பல் ரிவர் பிரம்மபுத்திரா ரிவர் அண்டு அதனுடைய துணை நதியிலையும் இருக்கும். நெக்ஸ்ட் 15th இந்தியன் நேஷனல் ரெப்டைல், இந்திய தேசிய ஊர்வனம். ஊர்வனம் அப்படின்னா நிலத்தில் ஊர்ந்து செல்ற உயிரினத்தை தான் ஊர்வனம் அப்படின்னு சொல்லுவோம். இந்திய தேசிய ரெப்டைல் என்னன்னா கிங் கோப்ரா. கிங் கோப்ரானா ராஜநாகம். கிங் கோப்ரா இஸ் செலக்டட் as the national reptile of India. The species is endemic to India and Southeast Asia. ஸோ இந்த ராஜநாகத்தை தான் இந்திய தேசிய ஊர்வனத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இந்த இனத்தை தான் இந்தியாவின் தென்கிழக்கு ஆசியாவிற்கு சொந்தமானது அப்படின்னு சொன்னாங்க. த வேர்ல்டு லாங்கஸ்ட் venomous snake with a maximum length of 18.8 feet. ஸோ இந்த உலகத்திலே மிகப்பெரிய விஷமுடைய பாம்பு என்னன்னா ராஜநாகத்து தான். அதனோட ஹைட் என்னன்னா மேக்ஸிமம் ஹைட் வந்து 18.8 feet. ஸோ நெக்ஸ்ட் 16 இந்தியன் நேஷனல் ஹெரிட்டேஜ் அனிமல், இந்திய தேசிய பாரம்பரிய விலங்கு என்னன்னா யானை. ஸோ பாரம்பரியம் விலங்குன்னு சொல்லும்போது தான் யானை. இந்திய தேசிய விலங்குன்னு கேட்டாங்கன்னா டைகர். இந்தியன் எலிஃபண்ட் ஹாஸ் பீன் declared as national heritage animal of India, native to mainland Asia. So இந்திய தேசிய பாரம்பரிய உயிரினம் என்னன்னா elephant. So the Indian elephant has been listed as endangered and threatened by habitat loss and fragmentation and degradation. Fragmentation துண்டு துண்டாக, degradation சீரழிவால், த்ரெட்டன்னா அச்சுறுத்தல், என்டான்ஜர்னா ஆபத்து. ஸோ இந்த ஆசிய யானை வந்து வாழ்விடம் வந்து இப்படி இழந்துட்டு வராங்க. ஸோ அதனோட ஃப்ராக்மெண்டேஷன்லாம் அதை துண்டு துண்டாக அச்சுறுத்தப்பட்டு லிஸ்ட் எடுத்து இருக்காங்க. ஸோ I hope you all understand. If there is any queries, please make a comment so that I can help you with that. See you soon. Until then, bye from Kirtana.